நீங்க எல்லாம் கோச்சுப்பீங்க. நீ ஊரெல்லாம் போய் ஊரெல்லாம் சுத்தி எல்லாருக்கும் வாக்கு கேட்கிற, உன் ஃப்ரெண்டு உன் நண்பருக்கு நீ வாக்கு கேட்க வர மாட்டியான்னு கேட்பீங்க. அதனாலதான் வந்தேன். உங்களுக்கு இன்னும் தெரியுமா, ஏன் தொகுதிக்கே நான் இன்னும் போல, ஒரு நாள் தான் போயிருக்கேன். நானும் போட்டி போடுறேன் தெரியுமா உங்களுக்குல. ஏன் அங்க போகாம இங்க வந்தேன், ஏன் இன்னும் சேப்பாங்க திருவள்ளிக்கேணி போகாம திருவெரும்பூர் வந்து மகேஷுக்கு உதயசூரிய சின்னத்தை வாக்குறீங்கன்னு ஏன் கேட்க வந்தேன் தெரியுமா? எனக்கு ஏன் வெற்றி முக்கியம் இல்ல, என் வெற்றியை விட திரு மகேஷ் பொய்யாமையுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியமான வெற்றி. சேப்பாக்க திருவள்ளிக்கேணி வெற்றி நிச்சயம். ஆனா அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இங்க திருவெரும்பூர்ல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? போன முறை கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்துல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வைப்பீங்களா? வெற்றி உறுதியாமா? எந்த சின்னம் சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்தை வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். 1 லட்சம் கன்ஃபார்மா?